ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் குஸ்கா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பீட்ரூட் நல்லா துருவி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இது 1 பாட் ரைஸ் தான். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. பட்டை, ஏலக்காய் 2மே சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதையுமே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதுவுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையுமே சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினா இலையுமே சேர்த்துட்டு குஸ்காக்கு பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் துருவி சேர்க்குறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா கூட பீட்ரூட் எல்லாமே நல்லா கிளறி விட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி தண்ணியும் கலந்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பத்தலைன்னா ஏற்கனவே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். குக்கர் மூடி 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசிலில் அடங்கினபடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் குஸ்கா ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது சூப்பரான சாப்பாடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு சைடிஷ் கூட எதுவும் கொடுத்து அனுப்பல. இதுவே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க பீட்ரூட் சாதாரணமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாதத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த சாப்பாடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.